படத்தை மட்டும் முடிச்சுட்டு உங்கள் லைஃப் ஜாலியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் ஆக்சுவலாக நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமௌண்ட்டுங்கிறது என்னது, நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு வேல்யூ. வாழ்த்துக்கள். சரி போ. நான் வந்து இப்போ ஒரு அரிசி ஒரு 5 கிலோ வாங்குறேன்னா அதுக்கு அரிசிக்கான வேல்யூவை நான் வந்து காசாக கையில் வந்து கொடுத்துருவேன். அந்த நோட்லேயே என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நான் வந்து 500 ரூபாய் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து இந்த நோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த அரிசியை நான் வாங்கிக்கிறேன். இப்போ 200 ரூபாய் நோட்னா ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் அ சம் ஆஃப் 200 rupees. பேசிக்கலி ஆர்பிஐ கவர்னர் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்ப்பா, இந்த நோட்டு நீ வச்சிருக்கிற வரைக்கும் இந்த 200 ரூபாய்க்கான வேல்யூ வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்க. ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒரு மணியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த காசு மணி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் பேசிக்கான கான்செப்டே அவ்வளோதான். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது வந்து எவ்வளோ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறது இந்த டைமில் இந்த டிஜிட்டல் ஏரால இருக்கிறது ரொம்ப, ஏன்னா எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். எதை வச்சாலும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். ஓகேவா? ஸோ அது ஏர்னிங்காகவே நான் ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு வரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். தேங்க்ஸ்ரா. ஸோ இந்த எஜுகேஷன் சொல்லல, இந்த எஜுகேஷனில் மொத்தம் என்னென்ன வரும்னா லேர்னிங் வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்தவங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, கேரக்டரைசேஷன் அதெல்லாம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து லேர்னிங்கில் வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருப்பீங்கல்ல, நீங்கள் அந்த காலேஜ் போகிறதுக்கான அந்த டைமிங் கீப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்து ரியாலிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ணுறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வெளியே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கான அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே கிடச்சிது. இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் ஆச்சு கொஞ்சமாச்சு தெரிய வந்துடும். ஓகேவா? செருப்பு பிஞ்சு போகும். இதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, டிசைன் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இது எல்லாமே எதை சுற்றி நடக்குதுன்னா எஜுகேஷனை சுற்றி நடக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் பற்றி ஒரு வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்படியே தூக்கி போடுறேன். அந்த ரீல்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், எங்கன்னா நம்மளை நம்பி அமௌண்ட் தர மாட்டாங்க, இதுவே காலேஜ் நம்பி தூக்கி எவ்வளோ வேணால் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நானே பேசியிருப்பேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷனே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நண்பர்களே. இதை வந்து ஒரு ஸ்டாக்காவோ ப்ராடக்டாவோ தங்கமோ நிலமாவோ இல்லாமல் உங்களோட வேல்யூவை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எஜுகேஷன். ஆனால் அங்கே அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகாது, நம்மளுக்கு வரும். ஓகேவா? அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ தான் உங்கள் ஜாபாக இருந்தாலும் சரி, உங்கள் கெரியரை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண உங்கள் பேரண்ட்ஸுக்கு போகாது, உங்களுக்கு வரும். ஏன் உங்களுக்கு அமௌண்ட் தந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையிலேருந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம். ஓகேவா? கதை கேட்க ரெடியாடா. ஒரே வீட்டில் 2 நாய் வாங்குறாங்க. ஒரு நாய்க்கு வந்து வெளி உலகத்தையே காட்டலை, ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. எப்படின்னா, ஒரு பொட்டிக்குள்ள போட்டு சாப்பாடு வேணும்னா அதுக்கு வேணுங்கிற போது சாப்பாடு, அது ஃபுல்லாகலாம் வயிறு நம்மளாம் இல்லை, கொஞ்சம் அது உயிர் பிழைக்கிறதுக்கு சாப்பாடு இருந்தால் கொஞ்சமாக காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி இதில் காலையில் கொடுக்குறாங்க, நைட்டு கொடுக்குறாங்க, மத்தியானம் கட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அது எப்போ தாக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு அப்படி இப்படியே பண்ணிருக்காங்க. அந்த நாய்க்கு வெறி பிடிக்கிற வாய் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த நாய்க்குட்டி பண்ணிருக்காங்க. 2 நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால, அந்த நாய்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா வீட்டு கண்ணை கூட்டு மாதிரி வேணுங்கும்போது சாப்பாடு, வேணுங்கும்போது அந்த லவ் அன்பு இதெல்லாம் கொடுத்து தட்டி கொடுத்து பாசமாக பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து இந்த நாய்க்குட்டிக்கு பண்ணிருக்காங்க. இந்த நாய்க்குட்டிக்கு வந்து சேம் ஆப்போசிட். ஓகேவா? இதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா இதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. வேணுங்கும்போது எப்போ வேணுமோ அவங்க தோணும் போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து அதுக்கு வந்து புஷ்டியாக வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சாஃப்டான கேரக்டராக வளருது, இது வந்து ரகடான கேரக்டராக வளருது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீ எல்லாம் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சினாரியோ, நீங்கள் புதுசாக ஒருத்தங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த நாயை வேலை வாங்குங்க, இல்லைன்னா நாயை வந்து வேற ஒரு வேலை செய்ய வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்ல போது இந்த பணக்கார வீட்டு நாய்ங்கிற பாருங்க, இந்த நல்லா வளர்ந்த புஷ்டியாக வளர்ந்த நாய் வந்து நீங்கள் ஏதோ வேலை செய்ய நினைக்கிறீங்க ஐபிஎல். ஏன்னா அதுக்கு தான் தெரியுமே, வேலை வரைக்கும் நமக்கு சாப்பாடு வந்துடுது, அடுத்த வேலை நம்ம வந்து எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த நாய்க்குட்டி இருந்தோம்.
பட் இதுவே இருந்தால் இது சாப்பாடு நான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து கஷ்டப்பட்டு இதுன்னு செய்கிறது, அதுக்கான வேலை எதுவும் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இந்த நாய்க்குட்டி வந்து இருக்கும். பட் இதை வந்து அப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணாது. இது என்ன புரியுது, இந்த நாய்க்குட்டி வேற இந்த நாய்க்குட்டி வேற. ஏன்னா இந்த நாய்க்குட்டி அடிபட்டு வாழ்ந்தங்காட்டி நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது. பட் இதே நீங்கள் இதை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே வந்து செய்யாது, எதுவுமே செஞ்சு சொல்லாது, அப்படியே தத்தி மாதிரி கிடக்கும். பட் இந்த ஒரு கான்செப்டே தப்பு. ஏன்னா நாய் வேற நாம வேற. டாகு ஹியூமன்ஸு ஈக்குவலா. டாக்கு வந்து எத்தனை சென்ஸ் இருக்கு, ஹியூமன்ஸ்க்கு வந்து எத்தனை சென்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ்க்கு வந்து 6 அறிவு, ஓகேவா, புரியுதா? 6 அறிவு இருக்கிற ஹியூமன்ஸ் அதை கொண்டு போய் டாக் கிட்டேயோ லயன் கிட்டேயோ நீங்கள் வந்து யார்கிட்டயும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபிஷ்ஷு, அப்புறம் பாம்பு, அப்புறம் வந்து ஒரு தாக்கலை, அப்புறம் இன்னொன்று வந்து குரங்கு, இதெல்லாத்தையும் கொண்டு போய் மரத்தில் ஏற விட்டா எது ஃபஸ்ட் ஏறும்? இன்னொரு மீன் அப்படிங்கிற விட்டா எது ஃபஸ்ட் ஏறும்? குரங்கு தானே ஃபஸ்ட் ஏறும். அப்போ குரங்கு தான் உலகத்திலேயே ரொம்ப பிசானியான அனிமல், இல்லைனா வந்து ஆக்டிவான அனிமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு அது ஒரு ஃபீல்டில் அது வந்து மேலே ஏறுது. அதோட நேச்சரில் அது வந்து இப்போ குரங்குனா குரங்குலாம் மாறிடும்னா அந்த மேலே வச்சுட்டு போயிடும். மீன் எடுத்துட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா போகும், மீதி எல்லாமே செத்து போயிடும். அதே மாதிரி ஃபைட்டிங்கில் ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாமே அடிச்சு கொண்டுரும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கா. பட் இந்த கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கான ஒரு நேச்சர், ஓகேவா? இதே வந்து நீங்கள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன்ஸ்னால பிரெயின் யூஸ் பண்ண முடியும், புரியுதா? 6th சென்ஸ் யூஸ் பண்ண, அதாவது யோசிக்க முடியும். அந்த யோசிக்கிற திறன் இருக்குல்ல, அது திறனுங்கிறது வேற மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டாகி ஹியூமனை கம்பேர் பண்ணி உன்னை அடித்து வளர்த்தணும், உன்னை வந்து அடிச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னா அவனுக்கு எப்போ அது வந்து தோண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அவன் வந்து ஒரு ட்ரிகர் ஆகி வேறு ஏதோ ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்கு 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. டாவுக்கு வந்து தெரியாது, அது நம்ம வந்து அவங்க சொல்கிற வேலை செஞ்சால் மட்டும் தான் அவங்க சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து அவங்க பசங்களாக இருப்போமா, அதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அவங்க வந்து அடிச்சு ஆத்துறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஏதோ இடத்துல ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலையில் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நாம் அடிபட்டு வந்தால் அது வேலையை செஞ்சு வச்சிடலாம், அடிபடாமல் வந்தால் அது எந்த வேலையுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தேன்னா, பட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் தரல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் போய் விட்டுருவீங்க. மனசாட்சியத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்து அமௌண்ட் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, கேட்கும்போது அவங்க வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம போய் கெஞ்ச ஆரம்பிச்சிருவோம். கெஞ்ச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம். அது சொன்னதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறதுக்கு ஒரு கவுண்டரா இந்த மாதிரிமா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் புலம்புவாங்க. அதை புலம்புறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் கஞ்சி, அப்பா கிட்ட கெஞ்சி, காலை விழுந்து அப்படி சொல்லி நம்ம அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவோம். வாங்காமலாம் விட மாட்டோம், சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கிடுவோம். வாங்குறதுக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ரீச் ஆயிடும், ஓகேவா? அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாடுறா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குடா, இவ்வளோ கடன் இருக்குடா, அப்புறம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டேரெக்டாக தூக்கி இப்படி கொடுத்துட்டா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கன்ஃபார்ம் உங்களுக்கு அமௌண்ட் தராமலாம் இருக்க மாட்டாங்க, சத்தியமாக கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்குறத பொறுத்து, ஓகேவா? பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சப்போஸ் அவங்க கஷ்டத்துலேயே ப்ராப்ளம்லேயே இருந்துமே அவங்க கேட்டு டக்குனு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனால தான் கேட்டோன்னே எனக்கு கொடுக்கறது இல்லை, ஓகேவா? இதே நீங்கள் ஒரு ஆக்ஷனான ஒரு ரீசன், நல்ல ஒரு ரீசன், வெளியே சுற்றுறதுக்கு அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து யாராச்சும் பொடியாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களை நம்பி கொடுப்பாங்க. பட் இதுவே வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும், ஊர் சுற்றணும், அப்புறம் வந்து யாராச்சும் வெட்டி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்குறத பொறுத்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வச்சு அப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது கொடுப்பாங்க. பட் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த வரி இருக்குடா, தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து புரியாதவங்க வந்து புரியாமையே போயிடுவாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனை, ஓகேவா? உங்களுக்கு நம்பி யாரும் அமௌண்ட் தராமலாம் இல்லை, தருவாங்க. பட் அதுக்குள்ளே நீங்கள் அந்த அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணுமா, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த இடத்துல மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறது யார்? எமோஷன். இந்த எமோஷன் ப்ளே பண்ணுற இடத்துல உங்கள் மைண்டு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் கிளம்பிடுவீங்க. இதே அந்த எமோஷன் வந்து வேறு மாதிரி அடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வண்டி திருப்பி கொடுக்கவோ இல்லைன்னா அதில் இருக்க பாதி அமௌண்ட்டை செலவு பண்ணி மீதி அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களை லிமிட் பண்ணணும், உங்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் யாருக்குமே பேரண்ட்ஸுக்கு இல்லை.
பட் இதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பி தர மாட்டாங்க, காலேஜ் நம்பி தராங்க, காலேஜ் என்ன மாதிரி பண்ணுது, காலேஜ் எனக்கு வந்து சும்மா போயிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சா அது வந்து தப்பு. ஓகேவா? அவங்க வந்து உங்களை நம்பி லட்சக்கணக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை நம்பி தான் வந்து தராங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டாக் கூட அவங்க ஏதோ முடிவு பண்ணி அது கீழே இறங்குச்சுனாலும் மேலே போச்சுனாலும் அது அவங்களுக்கு, பட் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இப்போ ஒரு 4 lakhs 5 lakhs 6 lakhs 10 lakhs 12 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ லேக்ஸே 1000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு மேலே ஒரு பொசிஷன் போவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க சொல்லுவாங்க, நினைப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அவங்க அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்போம். ஓகேவா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்கள் டேரெக்டாக போய் பேசணும். அந்த பேசுகிற பொறுமை இருக்கும். அந்த பொறுமை இல்லைனால இத்தனை ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபியூஷனாக என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க அமௌண்ட்டு தர கேப்பில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்களை கெஞ்சி வைக்கிறது, ஏன்னா உங்களுக்கு பேச வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எதுல போகும்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியணும்டா தம்பி அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கே. வேறு எதுவும் பேசால இல்லை. எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இது தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு, அப்புறம் வந்து எஜுகேஷன் அப்படி அதை பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னல, அதை பற்றி வீடியோ போடுறேன், அதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குள்ள பெல் பட்டனை அதை மட்டும் ஒரு அடிச்சு விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கொஞ்சம் வந்து ரீச் ஆகும். நான் பேசுகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை, நான் வந்து ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது கரெக்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ டிஸ்லைக்கோ லைக்கோ எதுவும் பண்ணுவாங்க. கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு எதுவும் இல்லை. பாய்.